எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இவங்களுக்கான சாப்பாடு பாருங்கள். என்ன காரணம்னு தெரியல, இப்போல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு அந்த வேஸ்ட் சொல்லி வைக்குவோம். அது கிடைக்கிறது தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அரிசி கிடைக்கிறது தான் கம்மியாயிடுச்சு. இப்போ சுத்தமாக ரேஷன் அரிசி கிடைக்கிறதே இல்லை. அதனால் எங்களோட அரிசி போட்டு இவங்களுக்கு சாப்பாடு வச்சிட்ருக்கேன் நான். இன்றைக்கி இந்த ஸ்கின் தான் கிடச்சிச்சு. இந்த ஸ்கின்னு பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நம்ம வேக வைக்கும் போது எண்ணெயாக மெதுக்கி வரும். அதுக்காக நான் இதில் கொஞ்சமாக மைசூர் பருப்பு, சொரக்காய், அப்புறமா பூசணிக்காய் போட்டிருக்கேன். பூசணிக்காய் இவங்களோட டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த வயிற்றில் பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லது ரொம்ப. பூசணிக்காவை போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை தான் நல்லா வேக வச்சுட்டு இது ரைஸ் கூட இவங்களுக்கு தர போகிறேன். இவங்க நான்வெஜ் இல்லாத இவங்க சாப்பிட்றதில்ல. ஏன்னா நான் இவங்கள அப்படியே பழக்கிட்டேன். ஃபஸ்ட்டாக அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் தெரியல. அப்போ கம்மியாகவும் ஜனம் இருந்ததுனால இவங்க அப்படியே பழக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் 8 பேர் ஆகிட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது இல்லாத வெளியில் எங்கள் வீட்டுக்கார் வேலையிலேருந்து வர இடத்துல கூட நான் எங்களுக்கு அவரால் முடிஞ்சது போட்டுட்டு தான் வருவார் பாவம். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இவங்களுக்காக நாங்கள் இந்த சாப்பாடு தரது நிறுத்த மாட்டோம். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் மறுநாள் மத்தியானம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த குட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. பாவம், சாப்பாட்டுக்கு ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தா. நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக அந்த சாப்பாடு எடுத்து அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கி அவளுக்கு வச்சேன். ஆனாலும் அவளுக்கு பசி தீரல. பாவம் பார்த்துட்டே இருந்தா மேலே. எங்களை பார்க்கவே பாவமாக. அவங்க வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கடை இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஏன்னா புதுசாக டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியா போல் இருந்துச்சு. நானும் அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கி போடுவேன் கடைங்க பக்கத்தில். பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு.